தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். நான் அவினேஷ் கணபதி, சிவனி தொட்டு தமிழ் பள்ளி மாணவன். செயற்கை நுண்ணறிவு நம் நண்பனே என கூறி எனது உரையை தொடங்குகிறேன். செயற்கை நுண்ணறிவு அறிவியல் உதவியால் ஓர் இயந்திரம் அல்லது கணினியானது மனித தலையீடு இல்லாமல் பணிகளை செய்வதாகும். உதாரணத்திற்கு, முன்பெல்லாம் சுங்க சாவடிகளில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கும். இப்போது போய் நின்றவுடன் நொட்டி பொழுதில் உங்கள் கணக்கிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து விடுகிறது கணினி. இப்படி படிப்படியாக எல்லா தொழில்களுக்குள்ளும் செயற்கை நுண்ணறிவு ஊடுருவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மனித பிழைகளை குறைக்கும் வல்லமை பெற்றது. பல்வேறு களங்களில் துல்லியத்தை அதிகரிக்கவும் இது உதவுகிறது. இதனால் மனித உயிர்களை காக்கும் மருத்துவ துறையிலும் தக்க சமயத்தில் மிகவும் துல்லியமான மற்றும் சரியான நேரத்தில் நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கவும் முடிகிறது. அது மட்டுமின்றி செயற்கை நுண்ணறிவு விவசாயத்துறைக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. செயற்கை நுண்ணறிவின் தொழில்நுட்பத்தின் மூலம் மண்ணின் தரம், காலநிலை மாற்றம் மற்றும் பயிர்களின் வளர்ச்சி நிலை போன்றவற்றை துல்லியமாக கண்காணிக்க முடிகிறது. அவையோரே பல தரப்புகளில் மனித சக்திக்கு துணை புரியும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகவும் வரவேற்கத்தக்கது. மனிதனின் அரிய வகையான இது போன்ற கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி பயன்படுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.